வணக்கம். உங்களுக்கு குழந்தைங்க இருக்காங்களா? நீங்க சிறந்த பெற்றோரா இருக்கணும்னு நினைக்கிறீங்களா? உங்க பிள்ளைகளை நீங்க பாதுகாப்பா நல்லா வளர்க்கணும்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை நீங்க விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கலாம், ஓட்டு போடாம இருக்கலாம். ஆனா கண்டிப்பா இந்த காணொலியை தயவு செய்து ஒரு சில நிமிடங்கள் ஒதுக்கி கவனமா கேளுங்க. என் குழந்தை ரொம்ப சேஃப்டியா இருக்கு, நான் என் பிள்ளைய நல்லா பாத்துக்கிறேன், வெளியில நடக்கிறத பத்தி எனக்கு கவலை இல்ல அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, ஒரு ஜெர்மானிய பழமொழி ஒண்ணு இருக்கு. அது ஹிட்லர் காலத்துல சொல்லப்பட்ட ஒரு பழமொழி. யூதனை தேடி வந்தாங்க கைது பண்றதுக்கு. நான் யூதன் இல்ல அப்படிங்கறதுனால நான் கவலைப்படல. அவங்க யூதனை கைது செஞ்சுட்டு போயிட்டாங்க. கம்யூனிஸ்ட்காரனை தேடிக்கிட்டு வந்தாங்க கைது பண்றதுக்கு. நான் கம்யூனிஸ்ட்காரன் இல்ல, அதனால நான் அதை பத்தி கவலைப்படல. நான் பாட்டு ஜாலியா இருந்தேன். கம்யூனிஸ்ட்காரனை கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க யாராவது இருக்காங்களான்னு தேடி வந்தாங்க. நான் தொழிற்சங்கத்தை சேர்ந்தவங்க இல்ல, அதனால கவலைப்படல. அவங்க கைது பண்ணிட்டு போயிட்டாங்க. அவனை ஒரு நாள் என்ன கைது பண்றதுக்கு வந்தாங்க. அப்ப என்னை பத்தி கவலைப்படுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்னு அந்த பழமொழி முடியும். சுயநலமா இருக்கலாம் அப்படின்னு யோசிக்கும் போது இந்த பழமொழி எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரும். சமீபத்துல சட்டமன்றத்துல உதயநிதி ஸ்டாலின் ஒரு பிரச்சனையை எழுப்புறாரு. கோயம்புத்தூர்ல கல்லூரி 3ஆம் ஆண்டு படிக்கிற ஒரு மாணவன் சக மாணவர்களால அடித்து கொலை செய்யப்படுகிறார். இது சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு அப்படின்னு அவர் சொல்றாரு. நான் அந்த கேஸுக்குள்ள போக விரும்பல, ஏன்னா அந்த கேஸை பத்தி நீங்க நிறைய கேட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. இதுவரைக்கும் தமிழ்நாட்டு அரசியல்ல நடக்காத ஒரு அநியாயம் சட்டமன்றத்தில் நடக்குது. அதை பார்த்துதான் எனக்கு பகிருங்குது, அதை பார்த்துதான் கவலையா இருக்கு. அவர் கேள்வி கேட்கிறாரு, காவல்துறை சரியில்லை, சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு உதயநிதி சொல்றாரு. காவல்துறைக்கு பொறுப்பு யாரு? முதலமைச்சர் தான் அந்த துறையை வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலத்துல இருந்து நான் சட்டமன்றத்தில் நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். சாதிய பிரச்சனைனால ஒரு பிரச்சனை நடக்குது, லாக்அப்ல ஒரு பிரச்சனை நடக்குது, இப்படி பல பிரச்சனைகள் நடக்குதுன்னு சட்டமன்றத்தை கேள்விகள் எழுப்பும் போது டக்குன்னு ஜெயலலிதா அவர்கள் எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. ஏன்னா அவங்க தான் அந்த துறைக்கு பொறுப்பு. அவங்க வேற ஒருத்தர்கிட்ட அந்த பொறுப்பை ஒப்படைக்க முடியாது இல்லையா? அவங்கவுங்க துறைக்கு அவங்க பதில் சொல்லுவாங்க, இந்த துறைக்கு அவங்க தான் பதில் சொல்லணும். டக்குன்னு எந்திரிச்சு பதில் சொல்லுவாங்க. அவங்க சொல்றது உண்மையா பொய்யா, எங்க கிட்ட தப்பு இல்லைன்னு தான் ஒரு அரசாங்கம் சொல்லும். அதுதான் கருணாநிதியும் பண்ணியிருக்காரு, ஜெயலலிதாவும் பண்ணியிருக்காரு. ஆனா இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல காவல்துறையை பத்தி சட்ட ஒழுங்கை பத்தி எந்த குற்றச்சாட்டு சட்டமன்றத்தில் எழுப்பப்பட்டாலும் முதலமைச்சர்கள் தான் எழுந்து பேசியிருக்காங்க. ஏன்னா முதலமைச்சர்கிட்ட தான் அந்த துறை இருக்கு. ஆனா இப்படி ஒரு பிரச்சனை எழுப்புறாரு, அதுவும் அதுல போதை மருந்து, கஞ்சா, இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வருது. முதலமைச்சர் அதுக்கு எந்த விதமான ரியாக்ஷன் காட்டவே இல்லை, பதில் சொல்ல. அதுக்கு ராஜ்மோகன் எந்திரிச்சு பதில் சொல்றாரு. இதை நீங்க, நானு, இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் எல்லாருமே சாதாரணமா கடந்து போயிடுறாங்க. என்னப்பா யார் பதில் சொன்னா என்ன, பதில் வந்துருச்சா இல்லையா அப்படின்னு கடந்து போறாங்க. நான் உங்களுக்கு சொல்றேன், ஒரு ஊர் தலைவரை ஒவ்வொரு ஊருக்கும் தேர்ந்தெடுப்பாங்க. நான் சொல்றது ஊராட்சி தலைவர் தேர்தலில் தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல, அதை சொல்லல. ஊர் அவங்க ஊருக்குன்னு ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. ஒரு நல்லது கெட்டது, கொலை வெட்டுறது, தண்ணி பாசனம் பண்றது, கிராமத்துக்குள்ள வர்ற பிரச்சனைகள், கிராமத்துக்கு வர்ற ஆபத்துகள், அதெல்லாம் பாத்துக்கிறது, ஒரு பஞ்சாயத்து பண்றது எல்லாத்துக்கும் ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சிருப்பாங்க. ஒரு தலைவரை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கும் போது ஒரு தொடர்ந்து பிரச்சனைகளை பொதுமக்கள் கொண்டு போயிட்டே இருக்காங்க. இந்த மாதிரி வயக்காடுல வேற ஊர்ல இருந்து மாடு மேயுது, தண்ணி சரியா வர மாட்டேங்குது, அந்த ஊருக்காரங்க தடுக்கிறாங்க. இது மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையும் சொல்லும் போதும் அந்த தலைவர் எதுவுமே பேசாம அவர் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சவங்களை நீ பார்ப்பா, நீ பேசுப்பா அப்படின்னு சொன்னா அந்த தலைவர் நம்ம தேர்ந்தெடுப்போமா? தலைவரை தேர்ந்தெடுக்கும் போதே யார் நல்லா போல்டா பேசுவா, யார் நமக்காக சண்டை போடுவா, யார் நமக்காக நிப்பா, அப்படிதான் உங்க தலைவரை, ஊர் தலைவரே தேர்ந்தெடுப்பாங்க. பேசாம அமைதியா எல்லாத்தையும் கடந்து போற ஒருத்தர் தேர்ந்தெடுக்க மாட்டோம்ல. அப்போ ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு முதலமைச்சரை நம்ம தேர்ந்தெடுத்திருக்கிறோம். அவர் எதுக்குமே பேச மாட்டாருன்னா எப்படி? அவருடைய துறை வச்சிருக்காரு, காவல்துறைய. அந்த காவல்துறையில பிரச்சனை வரும்போது நீங்க நடவடிக்கை எடுக்கலங்கிறதெல்லாம் அடுத்த பிரச்சனை. ஆனா அதை பத்தி நான் பேசவே மாட்டேன்னு அமைதியா உட்கார்ந்துருந்தா உண்மையிலேயே எனக்கு பயமா இருக்கு. தமிழ்நாடு எப்படி என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. இப்ப இவங்களுக்கு ஓட்டு வாங்குறதுக்கு ஒரு முகம் வேணும், ஒரு நடிகர் வேணுங்கிறதுனால ஓட்டு வாங்குறதுக்கு வச்சுக்கிட்டாங்களா? அவரை வருஷமா உட்கார வச்சுட்டு ராஜ்மோகன், ஆதவ் அர்ஜுனா, செங்கோட்டையன், இவங்க மாதிரி ஆளுங்கள்லாம் தான் ஆட்சி செய்யறாங்களா? அப்ப அவங்களே முதலமைச்சர் ஆகிட்டு போயிடலாமே. இல்ல முதலமைச்சரே வேண்டாம், நீங்களே மந்திரிகளே சேர்ந்து ஆட்சி அமைன்னு சொல்லிட்டு போயிடலாமே. என்ன அர்த்தம்னா உங்க பிள்ளைங்களே நீங்களே பாத்துக்குங்க, அப்படிதான் நடக்கும். அப்படிதான் எடுத்துக்கணும். நான் தேர்ந்தெடுத்த முதலமைச்சர் எனக்காக ஒரு தைரியம் சொல்றது கூட அவரால் முடியலன்னா எப்படி தைரியமா இருக்க முடியும்? நான் இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. அவர் துறையை சேர்ந்த ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நீங்க எந்திரிச்சு இதுக்கு கூட பேப்பர் வேணுமா, இதுக்கு கூட நாள் பார்க்கணுமா? எந்திரிச்சு இப்பதான் கேஸ் கொடுத்திருக்காங்க, விசாரணை நடந்துட்டு இருக்கு. உண்மையிலேயே அந்த மாணவன் பக்கம் தப்பு இல்லைன்னா கண்டிப்பா அந்த மாணவனுக்கு இழைக்கப்பட்ட அநீதிக்கு நாங்க நிச்சயமா நீதி வாங்கி தருவோம், யாரையும் விட்டுற மாட்டோம், யாரா இருந்தாலும் நான் தண்டிப்போம் அப்படின்னு முதலமைச்சர் எந்திரிச்சு
ஒரு தைரியம் சொல்றதுக்கு ஈக்குவலா வேற யார் சொன்னாலும் வராது. ஒவ்வொரு முதலமைச்சர் இருக்கும்போது காவிரி பிரச்சனை வந்திருக்கு. ஜெயலலிதாவும் சரி, கருணாநிதியும் சரி, எடப்பாடியும் சரி, ஒரு 10 தடவையாவது கர்நாடக அரசை எதிர்த்து கண்டிச்சு பேசுவாங்க. நாங்க ஒரு செங்கலை கூட எடுத்து வைக்க விட மாட்டோம், நான் இருக்கிற வரைக்கும் கட்ட முடியாது, இப்படின்னு ஒரு முதலமைச்சர் சொல்லியிருக்காங்க. இப்ப முதலமைச்சர் சொல்லல, இது அமைச்சர்கள் சொல்றாங்க தவிர முதலமைச்சர் அமைதியா இருக்காரு. அவர் காலைல வர்றாரு, சாயந்தரம் போறாரு, 6 மணிக்கு மேல போன் கூட பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாராம். கேள்விப்பட்டேன். அவர் வீட்டுக்கு போயிட்டாருன்னா யாரும் போன் பண்ணக்கூடாது அவருக்கு. காலையில மறுபடியும் வருவார், அப்பதான் அவர்கிட்ட சொல்லணுமா. இப்படி ஒரு முதலமைச்சர் நம்ம பாத்துக்கிறோமா, பொம்மை மாதிரி இருக்காருன்னு சொல்லி நம்ம சொன்னோம்னா உடனே என்ன பண்றாரு, அடுத்த நாள் மெட்ரோ போய் பார்வையிடுறது, கழிவுநீர் சுத்திகரிப்பை போய் பார்வையிடுறது, அங்கிருந்து ரீல்ஸ் எடுக்கிறது, சென்னையை விட்டு வெளியில வர்றது இல்ல, அங்கேயே பண்றது. ஒரு முதலமைச்சர் எதுக்குமே ரியாக்ட் பண்ணாம இருக்கிறது உண்மையிலேயே ஒரு தமிழ்நாட்டின் குடிமகனாக நம்மளுடைய குழந்தைகளின் எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கும்போது உண்மையிலேயே ரொம்ப பயமா இருக்கு. இவ்வளவு நாளா திமுக காப்பாத்தும், அதிமுக காப்பாத்தும்னு நம்ம முழுசாலாம் இல்ல. ஆனா நம்ம ஒரு கட்சியை தேர்ந்தெடுத்திருக்கிறோம், ஒரு பயம் இருக்கும். சட்டம் அவங்க கையில இருக்கிறதுனால சட்டம் நம்மளை காப்பாத்தும், ஒரு தைரியம் சொல்லுவாரு முதலமைச்சர். பேசும்போது ஒரு தன்னம்பிக்கை வரும். பரவாயில்ல, ஜெயலலிதா அம்மா போல்டா பேசுறாங்க, கருணாநிதி போல்டா பேசுறாருன்னு நம்ம அறியாம நமக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வரும். ஏன்னா அவர் தானே சட்டத்தை அவங்க கையில வச்சிருக்காங்க, பாதுகாப்பை கையில வச்சிருக்காங்க, காவல்துறை கையில வச்சிருக்காங்க போது வரும். ஆனா இன்னைக்கு சமீபத்துல ஒரு செய்தி, ஒரு அவன் நண்பனே கொலை செஞ்சுட்டு அதை வாயில கத்தி வச்சுக்கிட்டு செல்ஃபி வீடியோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல போடுறான். பாரு, நான் கொலை செஞ்சுட்டேன்னு ஒருத்தன் வீடியோ போடுறான். இந்த தைரியம் எங்கிருந்து வருது? இந்த ஆட்சியில என்னை யாரும் எதுவும் பண்ண மாட்டாங்க, நான் எப்படியும் தப்பிச்சு வந்துருவேன், ஜாமீன்ல வந்துருவேன் அப்படிங்கிற எண்ணம் தான் வருதா, இல்ல இந்த ஆட்சியே ரீல்ஸ் ஆட்சி தான் அப்படிங்கிற ஒரு போதையில இருந்து இது வருதா அப்படின்னு தெரியல. திமுக மேயர் பிரியா இருக்கிறதுலயே தமிழ் தகராறு அந்த அம்மாவுக்கு தான். ஆனா அந்த மேயர் பிரியா கூட என்னைக்காவது பத்திரிகையாளரை பார்த்து ஓடி இருக்கிறத நீங்க பாத்திருக்கீங்களா? தப்போ ரைட்டோ, என்னை யாரு கிண்டல் பண்ணாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, நான் இந்த மாநகராட்சிக்கு பொறுப்பு, அதனால நான் பதில் சொல்லிதான் ஆகணும். இந்த பதவி ஏற்ற இந்த 100 நாளுக்கு மேல ஆயிடுச்சு. ஏதாவது ஒரு பத்திரிகையாளரை சந்திச்சு இந்த பிரச்சனைக்கு நான் இந்த மாதிரி பண்ண போறேன், காவிரி பிரச்சனைக்கு இதுதான் காரணம், கோயம்புத்தூர் பிரச்சனைக்கு இதுதான் காரணம்னு ஒரு முதலமைச்சர் பேசி பார்த்திருக்கீங்களா? இது நான் காணாத காட்சியா இருக்கு. அதாவது எந்தவித பாதுகாப்பும் இல்லாம ஒருவனை நிராயுத பாணியாக ஒரு நடு காட்டுல விட்டுட்டு போன மாதிரி இருக்கு. யாருமே பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருக்கு. அவங்களுக்கு ஓட்டு போட்ட அவங்க ரசிகர்களுக்கு இந்த சீரியஸ்னஸ் தெரியாது. உயர்கல்வியில ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் பேசுறாரு. இது வரைக்கும் உயர்கல்வித்துறை அமைச்சர் சட்டமன்றத்துல பேசி நான் பார்க்கவே இல்லை. அவர் எதுக்கு அமைச்சரா போட்டாங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. மொத்தமே ஒரு 4 பேர் 5 பேர் தான் பேசுறாங்க. பேசாம ராஜ்மோகனே முதலமைச்சர் ஆகிக்கலாமே. எந்தவித அதிகாரம் இல்லாத, ஒரு தைரியம் இல்லாத, பத்திரிகையாளர்களை நேரா சந்தித்து பேச தைரியம் இல்லாத முதலமைச்சரை நம்ம சுத்தியில இருக்கிற அரசியல் அறிவில்லாதவர்கள் தேர்ந்தெடுத்து நம்மளையும் ஆபத்துக்குள்ளாக்கி, நம்முடைய பிள்ளைகளையும் ஆபத்துக்குள்ளாக்கி இருக்காங்க. நம்முடைய எத்தனையோ பிள்ளைகள் நம்ம விட்டு போய் வெளியூர்ல போய் படிக்கிறாங்க, ரோட்ல நடந்து போறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கும் பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது யாரு? முதலமைச்சர் தானே, சட்டம் தானே, போலீஸ் தானே. ஆனா ஒவ்வொன்றுக்கும் இப்படி காரணம் சொல்லிட்டே இருந்தா, அதுவும் முதலமைச்சராக பேசாமே இருந்தா இந்த பிள்ளைகளோட பாதுகாப்பு என்ன ஆகும்? சும்மா வாய்மொழியில சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் சொல்றதா? இவர் அமைதியா இருக்கிற ஒவ்வொரு நிமிடமும் குற்றவாளிகளுக்கு, தப்பு செய்யறவங்களுக்கு, சமூக விரோதிகளுக்கு ரொம்ப ஒரு சௌரியமா போயிடும். முதலமைச்சரே போல்டா பேச மாட்டாரு, அமைச்சர்கள் அதுக்கு சால்றாதான் போடுவாங்க, முட்டுதான் கொடுப்பாங்க. நல்லாதான் நடக்குது, ஒன்னும் பிரச்சனை இல்லையே, ஏதோ எங்க ஒண்ணு நடந்துச்சு, இப்போ லாக்அப் டெத் நடந்துச்சு, பதில் சொல்லிட்டு போயிட்டாங்க அமைச்சர்கள். இவங்களோட நோக்கம் முழுக்குமே இந்த 5 வருஷம் யார் யாரை விலைக்கு வாங்கலாம், எந்தெந்த எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி பிரச்சனை இல்லாம இருக்கலாம், இன்னும் 20 வருஷம் 30 வருஷத்துக்கு எப்படி நம்ம கட்சிக்கு மக்கள் ஓட்டு போறதுக்கு என்னென்ன பண்ணலாம், எப்படி ரீல்ஸ் போட்டு ஏமாத்தலாம், எப்படி முதலமைச்சரை புகழலாம், இந்த நோக்கம் தான் போகுது. அதுக்கப்புறம் பள்ளிக்கூடங்களுக்கு போய் மாணவர்களை எல்லாம் நிக்க வச்சு டிவிக்கே தமிழக வெற்றி கழகம் விஜய் அப்படின்னு கோஷம் போட வைக்கிறாங்க. இதெல்லாம் எந்த காலத்திலயும் பார்த்ததே இல்லை. என்னைக்காவது நீங்க திமுகன்னு கோஷம் போட்டதை பள்ளிக்கூடத்துல பாத்திருக்கீங்களா? ஜெயலலிதா அம்மா, ஸ்டாலின் அப்படின்னு நீங்க குழந்தைகள் பேசுறது நீங்க பாத்திருக்கீங்களா? நிறைய குற்றச்சாட்டுகள் அந்த 2 கட்சிகள் மேல நானே வைப்பேன். ஆனா இப்படி ஒரு அநியாயத்தை பார்த்ததே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு இப்ப இருந்து ட்ரைன் பண்றாங்க. அவங்க பெருசானதுக்கு அப்புறமேல் நமக்கு ஓட்டு போடணும், நம்ம கட்சிக்கு இருக்கணும், எப்பவுமே நம்ம தான் ஆட்சியில இருக்கணும்னா குழந்தைகிட்டயே இப்பயே விஜய் ஒரு ஆள் தான் தலைவர், டிவிக்கு மட்டும் ஒரு கட்சி மட்டும் தான் கட்சி, வேற எந்த கட்சியும் இல்லவே இல்லை அப்படின்னு பிள்ளைகள் மத்தியில ஒரு விஷமத்தையும் பரப்புறாங்க. இவ்வளவு ஆபத்துகள் இருக்கு, இந்த ஆட்சி நடந்துகிட்டு இருக்குது. அதனால இதை பார்க்கிற நண்பர்கள், உறவுகள் எல்லாருமே இந்த அரசை அம்பலப்படுத்தணும், மக்களுக்கு விழிப்புணர்வை கொண்டு போகணும், பிள்ளைகளுக்கு விழிப்புணர்வை கொண்டு போகணும். எங்க வழக்கு போடணுமோ அங்க வழக்கு போடணும், எதுல போராடணுமோ அதுல போராடணும்.
வந்துருச்சு, வேற வழி இல்ல, போராடி தான் ஆகணும். மீண்டும் ஒரு காலையில் சந்திக்கிறேன். நன்றி.